வணக்கம் அன்பு நண்பர்களே, நம்மளோட நிமிர்ந்தனல் யூடியூப் சேனல்ல தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற தொகுதிகளுடைய முதல் கட்ட நிலவரம், யார் யார் போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி பரமக்குடி. ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரே தனி தொகுதி பரமக்குடி தான். முதல்ல பரமக்குடி தொகுதிக்குட்பட்ட பகுதிகள் என்னெல்லாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். பரமக்குடி நகராட்சிக்குட்பட்ட பகுதிகள், அபிராம் பேரூராட்சி, போகலூர் ஒன்றியத்தினுடைய பகுதிகள், அது மட்டும் இல்லாமல் கமுதி ஒன்றியத்தினுடைய பெரும்பகுதி, நயினார்கோவில் ஒன்றியத்தினுடைய பகுதிகள், இதையெல்லாம் உள்ளடக்கினதான் பரமக்குடி சட்டமன்ற தொகுதி. இந்த பரமக்குடி சட்டமன்ற தொகுதியினுடைய அடையாளங்கள் அப்படின்னு சொன்னா நம்ம நினைவுக்கு வரக்கூடிய விஷயங்களை முதல்ல பேசிடலாம். அந்த பட்டியலில் முதலிடம் பிடிக்கிறது கமுதக்குடியில் இருக்கக்கூடிய மத்திய அரசினுடைய ஜவுளி நிறுவனம், என்டைஸ் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி தமிழ்நாடு அரசுக்கு கோஆப்டெக்ஸ் ஜவுளி நிறுவனம் இருக்கோ அதே போன்று மத்திய அரசினுடைய ஜவுளி நிறுவனம் தான் இந்த என்டைஸ். இது கமுதக்குடி பகுதியில் அமையப்பட்டிருக்கு. இங்கே ஏராளமான தொழிலாளர்கள் வேலையும் செய்கிறாங்க. இதுக்கு அடுத்ததான் இந்த தொகுதியினுடைய முக்கியமான அடையாளங்களில் ஒன்று அச்சங்குளம் பகுதியில் இருக்கக்கூடிய கூட்டுறவு நூற்பாலை. இதே மாதிரி பரமக்குடி முத்தாலம்மன் கோவில் அப்படிங்கிறது ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம். இந்த தொகுதியில கட்சிகளுடைய செல்வாக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் பேசிடலாம். 1952 ஆண்டுல இருந்து இது வரைக்கும் நடந்த ஒரு இடைத்தேர்தல் உட்பட 17 முறை இந்த தொகுதியில தேர்தல் நடந்திருக்கு. இந்த 17 முறை நடைபெற்ற தேர்தல்களில் அதிகபட்சமா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 8 முறை ஜெயிச்சிருக்காங்க. தொகுதி இப்ப சிட்டிங் எம்எல்ஏவா திமுகவினுடைய முருகேசன் இருக்காரு. இந்த முறையோட சேர்த்து திமுக இந்த தொகுதியில 4 முறை ஜெயிச்சிருக்காங்க. காங்கிரஸ் கட்சி 3 முறையும், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஒரு தடவையும், இதே மாதிரி சுயேட்சை ஒரு முறையும் இந்த தொகுதியில ஜெயிச்சிருக்காங்க. அப்ப தொகுதிக்குள்ள அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலுவா இருக்கு. அதற்கு இணையா வலுவாக இருக்கக்கூடிய இன்னொரு கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம். ஸோ இந்த தொகுதிக்குள்ள இந்த முறையும் சீட் பெறதுல திமுக அதிமுக அப்படிங்கக்கூடிய 2 தரப்புக்கிடையிலையும் கடுமையான ஒரு போட்டி நடந்துட்டு இருக்கு. இதுல முதல்ல நம்ம அதிமுக யாரெல்லாம் சீட் ரேஸ்ல இருக்காங்க அப்படிங்கிறத பேசிட்டு அடுத்ததா திமுக முகாமுக்கு வந்துடலாம். அதிமுகவை பொறுத்தவரை இந்த தொகுதியில் நான் குறிப்பிட்டதை போல 8 முறை ஜெயிச்சிருக்காங்க. இந்த தொகுதியில் ரொம்ப செல்வாக்கு மிக்க நபராக அதிமுக முகாமில் இருந்தவர் மருத்துவர் சுந்தர்ராஜ். கேட்டதற்குரிய அதிமுக ஆட்சியில் அமைச்சராகவும் இருந்தார். அவர் இப்போ திமுகவில் சங்கமித்து விட்டார். 2016 ஆண்டுல இந்த தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட முத்தையா வெற்றி பெற்றிருந்தார். ஆனால் விஜய் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு முத்தையா டிடிவி தினகரன் அவர்கள் பக்கம் போயிட்டார். டிடிவி தினகரன் அவர்களால் 18 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருந்தாங்க. அதுல முத்தையாவும் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை இழந்திருந்தார். அதற்கு பின்பு ஒரு இடைத்தேர்தல் நடந்தது. அந்த இடைத்தேர்தலில் கடந்த 2019 ஆண்டு பொது தேர்தலோடு சேர்ந்து நடைபெற்ற அந்த இடைத்தேர்தலில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பரமக்குடி தொகுதியில் அதிமுக சார்பில் அப்போது போட்டியிட்டவர் சதன் பிரபாகர் இந்த தொகுதியில் போட்டியிட்டு ஜெயிக்கவும் செய்திருந்தார். அந்த சதன் பிரபாகர் இப்பொழுது மீண்டும் சீட் கேட்பதற்காக காய் நகர்த்தல்களை செஞ்சிட்டு இருக்காரு. சதன் பிரபாகரை பொறுத்த வரைக்கும் அவர் மதுரையில் இருக்கக்கூடிய, அதாவது தமிழக சட்டமன்றத்தினுடைய எதிர்கட்சி துணைத் தலைவர் ஆர்பி உதயகுமார் அவர்களுக்கு மிக மிக நெருக்கமானவர். ஆர்பி உதயகுமார் நிழலில் அரசியல் செய்பவர். ஆர்பி உதயகுமாருக்கும் அவருக்கும் இருக்கிற தொடர்பு, அது மட்டும் இல்லாம கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு நேரடி தொடர்புடையவர். ஸோ இந்த 2 பேருடைய ஆசையோடு இந்த முறை தொகுதியை எப்படியாவது மீண்டும் வாங்கிவிட வேண்டும் என்பதற்காக சதன் பிரபாகர் கடுமையான பிரயத்தனம் செய்து கொண்டிருக்கிறார். சதன் பிரபாகருக்கு குடைச்சல் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்காரு பாலு. யார் இந்த பாலு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே திமுகவில் இருந்தவர், மாவட்ட பதிவாளராக இருந்து ஓய்வு பெற்றவர் தான் பாலு. ஏராளமான பணங்களை கட்சிக்காக செலவு பண்ணியவர். ஏற்கனவே திமுகவில் அவர் இருந்தபோது தனி ஆவர்த்தனம் ஆடினார். மாவட்ட செயலாளரோடு பெரிய அளவில் ஒத்து போல இணக்கமாக இல்லை. அதனால அவருக்கு திமுகவில் 2021 வாய்ப்பு கொடுக்கப்படலை. அதற்கு பின்பு அதிமுகவுக்கு மாறினார். இங்கே பரமக்குடி அரசியலே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அதிமுகவில் முன்னாள் அமைச்சராக இருந்த மருத்துவர் சுந்தரராஜ் திமுக முகாமில் இருக்காரு. திமுகவில் ரொம்ப ஆக்டிவாக செயல்பட்ட ஓய்வு பெற்ற பதிவாளர் பாலு இன்னைக்கு அதிமுகவில் இருக்கார். அவர் அதிமுகவில் சீட் கேட்கிறார். அவருக்கு யாரிடம் செல்வாக்கு இருக்குதுன்னா, மாவட்ட செயலாளர் முனியசாமிக்கு மிக மிக நெருக்கமாக அவருக்கு ஒரு அணுக்க தொண்டராக அவர் இருக்கார். ஸோ அந்த வகையில் சதன் பிரபாகர் வெர்சஸ் பாலு, இந்த 2 பேருக்கு இடையில தொகுதியை கைப்பற்றதில் அதிமுக முகாமில் கடுமையான போட்டி நிலவுது. சதன் பிரபாகருக்கு கட்சியினுடைய தலைமையோடு நேரடி தொடர்பு இருக்கு. அதே நேரத்தில் பாலுவுக்கு மாவட்ட செயலாளருடைய ஆசை இருக்கு. ஸோ 2 பேருமே சீட் ரேஸுக்காக முந்தி ஓடக்கூடிய காட்சியை பார்க்க முடியுது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இந்த தொகுதியில் சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய முருகேசன் மீண்டும் சீட்டு கேட்கிறார். முருகேசனுக்கு கலவையான விமர்சனங்கள் இருக்கு. தொகுதிக்குள்ள ரொம்ப பெரிய சொல்லிக்கிற அளவுக்கான நல்ல பெயரும் இல்லை, மோசமான கெட்ட பெயரும் இல்லை. ஸோ ஒரு கலவையான மனநிலையில் தான் அவர் இருக்காரு. அதனால அவருமே இந்த முறை மீண்டும் சீட்டு கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அவர் கேட்கவும் செய்கிறார்.
அவருக்கு அடுத்த இடத்துல பொதுமக்கள் மத்தியில் ரொம்ப நல்ல பேர் இருக்கிறதாகவும் இருக்கிறாரு மருத்துவர் சுந்தரராஜ். ஏற்கனவே அதிமுக சார்பில் 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். அது மட்டும் இல்லாமல் கடந்த 2011 செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய அமைச்சரவையில் அமைச்சராகவும் இருந்தவர். ஸோ அப்படிப்பட்ட சுந்தரராஜ் இப்பொழுது திமுக முகாமில் இருக்காரு. அவர் சீட்டு கேட்கிறாரு. இருந்தாலும் கூட அவருக்கு இப்பொழுது 75 வயதை கடந்து விட்டது. திமுகவுக்கு இளைய ரத்தம் பாய்ச்சணும், அதிலும் குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய வருகைக்கு பின்பு அதிகமான அளவில் இளைஞர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்பும் வழங்கப்படுது. ஸோ அந்த வகையில் மருத்துவர் சுந்தரராஜ் போட்டியிடுவதற்கு விரும்பினாலும் கூட ஒரு இளைய முகத்திற்கும் வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு பேசப்படுது. அப்படின்னா அந்த இளைய முகம் யார் என்கிற கேள்விக்கு கார்த்திக் பாண்டியன் அப்படிங்கிறாங்க. அரியக்குடி புத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் கார்த்திக் பாண்டியன் திமுகவில் இப்போ மாவட்ட பிரதிநிதியாக இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் உதயநிதி ஸ்டாலின் நற்பணி மன்றத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய துணை செயலாளராகவும் இருக்காரு. கட்சியில் நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் கொண்டவர். வயதால் இளையவராக இருந்தாலும் கூட தன்னுடைய பள்ளி காலம் கல்லூரி காலங்களிலிருந்தே தொடர்ச்சியாக திமுகவுக்காக பல ஆக்டிவான பொறுப்புகளில் வகித்தவர். ஒன்றிய மாணவரணி அமைப்பாளர் தொடங்கி கிளைக்கழக செயலாளர் வரைக்கும் பல பொறுப்புகளையும் ஏற்கனவே இருந்தவர். அவரும் இந்த தொகுதியை குறிவைத்து வேலை செய்து கொண்டிருக்கிறார். கார்த்திக் பாண்டியனுக்கு மாவட்ட செயலாளர் காதர் பாஷா என்கிற முத்துராமலிங்கம் அவர்களுடைய ஆசையும் இருக்கு. ஏன்னா காதர் பாஷா என்கிற முத்துராமலிங்கம் அவர்களோட ஒரு தீவிரமான விசுவாசியாக இருக்காரு கார்த்திக் பாண்டியன். அந்த வகையில் அவருடைய ஆசையால் இந்த முறை அவரும் சீட் ரேஸில் முந்தி ஓடக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். அரியக்குடி புத்தூர் பகுதி அப்படிங்கக்கூடிய பகுதி தான் இவருக்கு பூர்வீகமான ஊர் கார்த்திக் பாண்டியனுக்கு. அங்கே இவருடைய அம்மா, இவருடைய மனைவி எல்லாருமே அந்த ஊரில் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவராகவும் இருந்திருக்காங்க. அதெல்லாம் மட்டும் இல்லாமல் அண்மையில் கூட அவருடைய மனைவி கார்த்திக் பாண்டியன் அவர்களுடைய மனைவி மாவட்ட ஊராட்சி, அதாவது கிராம பஞ்சாயத்துகளுக்கான அந்த கூட்டமைப்பில் மாவட்ட துணைத் தலைவராகவும் இருந்தாங்க. கார்த்திக் பாண்டியனை பொறுத்தவரை எல்லா சமூக மக்களோடும் இணக்கமாகவும் நெருக்கமாகவும் பழகக்கூடியவர். ரொம்ப குறிப்பாக நயினார்கோவில் ஒன்றியத்தில் ஏராளமான அளவிற்கு முக்குளத்தோர் ஓட்டு வங்கி இருக்கு. அந்த மக்கள் மத்தியிலும் கார்த்திக் பாண்டியனுக்கு ஒரு நல்ல பெயர் இருக்கிறது. ஸோ அவர் வேட்பாளராக்கப்படுகிற பட்சத்தில் ஒரு இளைஞருக்கு வாய்ப்பு கொடுத்ததாகவும் இருக்கும். அதன் மூலமாக திமுகவுக்கும் பிளஸ் அமையும். அதே நேரத்தில் மாவட்ட செயலாளருக்கும் ஒரு அணுக்க தொண்டராக இருக்கிறதுனால இந்த முறை கார்த்திக் பாண்டியனுக்கும் வாய்ப்பு வழங்கப்படலாம் அப்படிங்கக்கூடிய பார்வையும் இருக்கு. சரி, இந்த தொகுதிக்குள்ள எந்த கம்யூனிட்டி அதிகமா இருக்காங்க அப்படிங்கிறத பேசலாம். தொகுதிக்குள்ள ரொம்ப வலுவா மிக குறிப்பா தேவேந்திர குல வேளாளர்கள் இருக்காங்க. அதற்கு அடுத்து அடுத்தடுத்த படிக்கிற பட்டியலில் நம்ம பார்த்தோம்னா பிள்ளைமார் சமூகம் இருக்காங்க, யாதவர் இருக்காங்க, இஸ்லாமியர்கள் இருக்காங்க. இதெல்லாம் மட்டும் இல்லாமல் செட்டியார் சமூகமும் இந்த தொகுதிக்குள்ள இருக்காங்க. சௌராஷ்டிராவும் கணிசமான அளவுக்கு இருக்காங்க. இந்த தொகுதியில மிக முக்கியமான தொழிலாக இருக்கிறது விவசாயம். விவசாயத்துக்கு அடுத்ததாக நெசவாளர்கள் இந்த தொகுதிக்குள்ள கணிசமான அளவுக்கு இருக்காங்க. இவர்களுக்கெல்லாம் ஏராளமான கோரிக்கைகளும் இருக்கு. தொகுதிக்குள்ள பருத்தி விவசாயம் அதிகமான அளவுக்கு நடக்குது. ஸோ விவசாயிகள் பிரச்சனையை யார் தீர்க்கிறாங்களோ, நெசவாளர்களுக்கு யார் குரல் கொடுக்குறாங்களோ அவர்களுக்கு கூடுதலாக ஒரு ஓட்டு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதிமுக கூட்டணியில் இதே தொகுதியை பாஜகவும் கேட்பதற்கான ஒரு வாய்ப்பு கடந்த காலங்களில் இருந்துச்சு. பட் அதிமுகவை பொறுத்தவரை ராமநாதபுரம் மாவட்டத்தில் 4 தொகுதிகளிலும் அவர்களுக்கு செல்வாக்கு இருக்கிறதுனால பாஜகவுக்கு கொடுப்பதில் தயக்கம் காட்டுவாங்க. அதிமுக கூட்டணியில் பாஜகவும் இந்த தொகுதியை விரும்பினாங்க கடந்த காலங்களில். காரணம் என்னன்னா, பொன் பாலகணபதி பாஜகவில் மிக மூத்த தலைவர்களில் நிர்வாகிகளில் ஒருவராக இருக்கக்கூடிய பொன் பாலகணபதி அவர்களுக்காக இந்த தொகுதியை கேட்கலாம் அப்படிங்கிற எண்ணம்லாம் கடந்த காலங்களில் இருந்துச்சு. பட் அதிமுகவை பொறுத்தவரை 4 தொகுதிகளிலுமே அவர்கள் வலுவாக இப்போ இருக்கிறதுனால பாஜகவுக்கு இந்த தொகுதியை கொடுப்பதற்கான வாய்ப்பு கம்மி அப்படின்னு பேசப்படுது. அப்படின்னா பொன் பாலகணபதியை ஏற்கனவே கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலிலே திருவள்ளூர் தொகுதியில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுச்சு. அவருடைய மனைவி அங்கே காவல்துறையிலையும் பொறுப்பில் இருந்தாங்க. ஸோ அந்த அடிப்படையில் இந்த முறையும் அவரை ஒரு பொன்னேரி நோக்கியோ அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய மானாமதுரை தொகுதிக்கோ பொன் பாலகணபதி அவர்களை நகர்த்துவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இருமுனை போட்டி அங்கே இப்போதைக்கு களத்தில் கூர்மையாக தெரியுது. இன்னொன்று, அந்த பகுதியில் அந்த தேவேந்திர குல வேளாளர் இளைஞர்கள் மத்தியில் விஜய் கட்சியும் அண்மை காலமாக எழுச்சி பெற்று வருது. ஸோ அதை எதிர்கொள்வதற்கு இளைஞர்கள் முகாமில் எந்த கட்சி வாய்ப்பு கொடுக்குதோ அந்த கட்சி கூடுதலாக அந்த இளைஞர்கள் ஓட்டையும் ஈர்க்க முடியும் அப்படிங்கக்கூடிய பார்வையும் இதற்குள்ள இருக்கு. பார்க்கலாம், காலமும் நேரமும் யாருக்கு சாதகமாக போகிறது, பரமக்குடியிலிருந்து யார் கோட்டைக்கு போக போகிறார்கள் என்பதை காலம் தீர்மானிக்கும், மக்கள் தீர்மானிப்பார்கள். நாமும் அவ்வப்போது ஒவ்வொரு தொகுதிகளை அலசுகிற பொழுது 2ஆம் கட்ட சுற்றில் இன்னமும் தெளிவாகவே பேசலாம். நன்றி, வணக்கம்.